மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய கோரி டெல்லி எல்லைகளில் ஒரு மாதத்திற்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் இதுவரை 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட உத்தரவிடக் கோரியும் வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி SA போப்டே தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேளாண் சட்டங்களுக்கு தடை விதிக்கவும் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய முறை தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் போராட்டத்திற்கு சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் ஆதரவு அளிப்பதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதுகுறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் போராட்டத்திற்குள் காலிஸ்தான் அமைப்பினர் ஊடுருவி இருப்பதாகவும் அதுகுறித்து உளவுத்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து விவசாயிகளின் பிரச்சினை குறித்து ஆராய பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ஜிதேந்திர சிங் மான், வேளாண் பொருளாதார நிபுணர் அசோக் குலாட்டி உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய குழுவை அமைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் தாங்கள் குழு அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அரசியலுக்காக குழு அமைக்கவில்லை என்றும் இந்த முடிவுக்கு விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். கள நிலவரத்தை அறிந்து பிரச்சனையை தீர்க்கவே முயற்சிப்பதாக கூறிய நீதிபதிகள் பிரச்சனையை தீர்க்க நினைப்பவர்கள் குழுவிடம் செல்லலாம் என்றும் தெரிவித்தனர். இந்த குழுவினர் தங்களிடம் அறிக்கையை மட்டுமே கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது குறித்து விவசாய சங்கங்கள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கான அலுவலகத்தை டெல்லியில் அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு முன்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மற்றும் போராட்டத்தில் பங்கேற்காத விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை அறிந்து கொண்டு அரசின் கருத்துக்களையும் பெற்று பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் குழுவின் முதல் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் 2 மாதங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். दूसरी बात, वो कमेटी भी जो बनी है डायरेक्टली और इनडायरेक्टली किसी भी तरह हम उसको नहीं मानते, लेकिन वो सारे के सारे जो कमेटी के मेंबर्स हैं वो प्रो गवर्नमेंट है. सारे वो लोग हैं जो अब तक सरकार के कानूनों को सही ठहराते रहे हैं और ऐसे लोगों से कभी भी वो किसान के आंदोलन के बारे में ठीक उनकी राय होगी जो आर्टिकल लिख के प्रेस में जस्टिफाई करते रहे कि ये कानून ठीक है. விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு மதிப்பளித்து இன்றைக்கு சட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்கு குழுக்களை அமைப்பதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக தடை விதித்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். விரைந்து உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற குழு விவசாயிகளுடைய கருத்தறிந்து இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் மூலமாக ரத்து செய்வதற்கு உரிய தீர்ப்பினை வழங்கும் என்று நம்புகிறோம். அதுவரையிலும் போராட்டங்களை நாங்கள் தொடருவோம். கருப்பு சட்டங்களை, விவசாய விரோத சட்டங்களை மத்திய அரசு நிரந்தரமாக வாபஸ் பெற வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் கருத்தையாவது மதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டம் பெரிய அளவில் வெடிக்குமே ஒழிய போராட்ட நிலை குறைந்து போகாது. இப்பொழுது ஏறக்குறைய 1.5 மாதங்களாக நடந்து வரும் இந்த போராட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய குறையவில்லை. இந்த அதிகரிப்பு போராட்ட தீவிரமாவதற்கு முக்கிய காரணமே இந்த சட்டங்களுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்ற விவசாயிகளுடைய பயம்தான். இன்னைக்கு ஒரு லிட்டிகண்ட் என்ற முறையில் ஒரு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி நீதிமன்றத்துக்கு சென்றால் அந்த சட்டம் ரத்தாகிற வரைக்கும் நிறுத்தி வைப்பது என்று பெரிய காரியம். அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்று நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த சட்டத்துடைய இம்பேக்டே இல்லை. இன்றைக்கி இந்த சட்டம் ஒரு செயலிழந்து இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் நாடகமெல்லாம் சொல்கிறது நல்லா இருக்காது. On one side, Supreme Court says stay the implementation. On the other side, Supreme Court constitutes a committee. And what is this purpose? And it raises several questions. That's why the farmers' unions have already made it clear they will not go before any committee. ஒட்டுமொத்த இதுவும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த இடைத்தரகர்களுடைய அந்த
அவர்களுக்கு இப்ப வேண்டுமென்றால் இந்த தடை வேண்டுமென்றால் மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு விவசாயிகளுக்கு ஆதரவாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சட்டம் அவர்கள் எதிர்பார்த்த சட்டம், அதைத்தான் மத்திய அரசாங்கம் இயற்றி இருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மெரினா உள்ளிட்ட கடற்கரைகள், வண்டலூர் உயிரியல் பூங்கா, மாமல்லபுரம் சுற்றுலா தலங்கள் உள்ளிட்டவற்றில் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கடற்கரைகளில் 16ஆம் தேதி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்கா, மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள், சென்னையில் உள்ள கிண்டி தேசிய பூங்கா உள்ளிட்டவற்றில் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு முன்களப் பணியாளர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பு மருந்து வழங்கப்படவுள்ளது என்ற விவரங்களை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. 5,36,500 தடுப்பூசிகளை வழங்கும் பணிக்காக தமிழகம் 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டலத்தில் 1,18,000 பேருக்கும், கடலூர் மண்டலத்தில் 25,500 நபர்களுக்கும், திருச்சி மண்டலத்தில் 40,200 நபர்களுக்கும் தடுப்பு மருந்து அளிக்கப்பட உள்ளது. தஞ்சை மண்டலத்தில் 28,600 பேருக்கும், மதுரை மண்டலத்தில் 54,100 பேருக்கும் செலுத்தப்பட உள்ளது. சிவகங்கை மண்டலத்தில் 19,000 நபர்களுக்கும், திருநெல்வேலி மண்டலத்தில் 51,700 நபர்களுக்கும் அளிக்கப்பட உள்ளது. வேலூர் மண்டலத்தில் 42,100 பேருக்கும், சேலம் மண்டலத்தில் 59,800 பேருக்கும், கோவை மண்டலத்தில் 73,200 பேருக்கும் தடுப்பு மருந்து செலுத்தப்பட உள்ளது. முதலமைச்சரை திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்ததாக கூறி மதுரையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை யானைமலை ஒத்தக்கடையில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திமுகவினர் பிரச்சாரங்களின் போது பெண்களை தரைக்குறைவாக பேசி வருவதாகவும் அவர்கள் கண்டன முழக்கம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கோவை ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து காயமடைந்த முதியவருக்கு காவலர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்த காட்சி சிசிடிவியில் வெளியாகியுள்ளது. கோவை ரயில் நிலையத்தின் நடைமேடையில் உள்ள நகரும் படிக்கட்டில் முதியவர் ஒருவர் ஏற முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பெண் போலீசார் ரேகா, பிஜு ஆகியோர் முதியவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்களின் இந்த தன்னலமற்ற சேவையை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். சென்னை மெரினாவில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு இறுதிக்கட்ட பணிகள் குறித்து பொறியாளர்களிடம் கேட்டறிந்தார். மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவாக 50 கோடி செலவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நினைவிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதன் இறுதிக்கட்ட பணிகள் நெருங்கிவிட்டதால் விரைவில் அரசிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அங்கு சென்ற முதலமைச்சர் பழனிசாமி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் வருகின்ற 18ஆம் தேதி டெல்லி செல்லும் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்க உள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த காப்பகத்திலிருந்து 9 சிறுவர் சிறுமியர் மீட்கப்பட்டனர். சீன் டக்ளஸ் லூயிஸ் நினைவு நம்பிக்கை அறக்கட்டளை என்ற பெயரில் காப்பகம் ஒன்று இயங்கி வந்தது. இதனை 80 வயதான மேரி என்பவர் நடத்தி வருகிறார். இங்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற புகார் எழுந்தது. 3 காவலர்கள் ஆய்வு செய்தபோது காப்பகம் அனுமதியின்றி இயங்கியதும் தெரியவந்தது. இதையடுத்து அங்கு தங்கியிருந்த 4 சிறுமிகள் 5 சிறுவர்கள் மீட்கப்பட்டு அரசு அனுமதியுடன் இயங்கும் காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காப்பகத்தை நடத்தி வந்த மேரி மீது செம்மஞ்சேரி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 2ஆம் நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 9ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற கிருபை என்பவருக்கு சொந்தமான படகையும் 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதேபோல் கடந்த டிசம்பர் 14 அன்று 29 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்த மீனவர்கள் மற்றும் 4 படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் உள்ள 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகரவிளக்கு பூஜையொட்டி ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணம் ஊர்வலமாக புறப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை வியாழக்கிழமை தொடங்க உள்ளது. இதையொட்டி பந்தளம் அரண்மனையில் உள்ள பாதுகாப்பு அறையிலிருந்து திருவாபரணம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதன்படி கங்காதரன் பிள்ளை தலைமையில் 24 பேர் கொண்ட குழுவினர் திருவாபரண பெட்டகங்களை தலையில் சுமந்தபடி நடைப்பயணமாக தர்மசஸ்தா கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு வழக்கமான பூஜைக்கு பின்னர் சபரிமலையை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. இந்த ஊர்வலம் சபரிமலையை வியாழக்கிழமை சென்றடைய உள்ளது.
பீகாரில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பாட்னாவில் மாநில தலைவராக பக்தர் சரண்தாஸ் பதவியேற்ற பிறகு கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அப்போது ஒரு தரப்பினர் மாநில தேர்தல் தோல்விக்கு தகுதியில்லாதவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதே காரணம் என்று முழக்கமிட்டனர். இதனால் மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்திற்கு நடுவே கட்சி நிர்வாகி ஒருவர் நாற்காலியை தூக்கி வீசினார். மாநில தலைவர் முன்னிலையிலேயே அரங்கேறிய வாக்குவாதத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாட்டின் பாதுகாப்பிற்கு பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் அச்சுறுத்தலாக உள்ளதாக ராணுவ தளபதி நரவானே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடனான எல்லைப் பிரச்சினையில் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா விரும்புவதாகவும், அதே நேரத்தில் எத்தகைய சூழலை சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் எப்போதும் இல்லாத வகையில் நாட்டின் வடக்கு எல்லையில் ராணுவம் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், எந்நேரத்திலும் எந்த இடத்திலும் தக்க பதிலடி கொடுக்க ராணுவம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கந்தமால் மாவட்டம் தரிங்படிசாங் என்ற இடத்தில் தனியார் பேருந்தில் 30 பயணிகள் பயணித்தனர். அப்போது பேருந்தின் உள்பகுதியில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. தீப்பிடித்ததும் பயணிகள் உடனடியாக வெளியேறினர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சரியான நேரத்தில் பயணிகள் வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பயணிகள் வெளியேறிய சிறிது நேரத்தில் பேருந்து முழுவதும் எரிந்து சாம்பலானது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பங்கேற்க சென்ற இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் 2வது முறையாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் இத்தொடரில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். போட்டிக்கு முன் சாய்னாவுக்கு 3வது முறை மேற்கொண்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 10 நாட்கள் கண்காணிக்கப்பட உள்ளார். இவர் ஏற்கனவே கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்தொடரில் பங்கேற்ற பினராயிக்கும் தொற்று உறுதியானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்களுடன் தொடர்பில் இருந்து காஷ்யப் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். கலைக்கு வயதின் அளவு தேவையில்லை, இதயத்தின் அளவே தேவை. இதோ நடனத்தில் இதயத்தில் குடியிருக்கும் வர்ஷினியின் ஜாலத்தில் கொஞ்சம் கரைந்திடுங்கள். பெரியவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை குழந்தைகள் செய்து காண்பித்து விடுகிறார்கள். அவர்களுடைய தைரியம் பாறைகளைப் போல வலிமையாகவும் மலைகளைப் போல உயரமாகவும் இருக்கிறது. அந்த தைரியத்தை பாராட்டும் விதமாக பைஜூஸ் யங் ஜீனியஸ் என்கிற பிரத்யேக நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளது நியூஸ் 18. வயதோ வெறும் 12, விருதுகளோ எண்ணிக்கையில் அடங்காதவை. 8 வயதிற்குள்ளாகவே கின்னஸ் புத்தகம் இவரை வாரி அணைத்துக் கொண்டது. நாட்டிய உலகம் இவருடைய நடனத்தை இமைகொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பல்லாரியைச் சேர்ந்தவர் வர்ஷினி. நடனத்தை மற்றுமொரு உயிராகவே கொண்டவர். Just I was seeing the TV shows in the TV and then I got a thought in my mind that I should become a dancer like all of them, and I have started my dance programs or learning skills. ஆர்வமும் திறமையும் ஒரு சேர அமைந்து விட்டால் புகழ் தேடி வந்து மாலை சூட்டும். வர்ஷினியின் வாழ்வும் அப்படித்தான். 6 வயதில் இவருக்குள் முளைக்க துவங்கிய நடனக்கலை இப்போது ஆழ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டில் நாட்டியத்திற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றார் வர்ஷினி. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் கர்நாடகா ராஜ்ய புரஸ்கார் விருது பெற்றார். மேலும் 2018ஆம் ஆண்டில் திருப்பதியில் இவருக்கு கல்பாஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடனத்திற்காக இதுவரை எண்ணற்ற விருதுகளை வென்றுள்ளார் வர்ஷினி. मेरे बेटी 6 साल से भरतनाट्यम डांस करे. ये विजयवाड़ा में कुचिपुड़ी डांस में गिनीज अवार्ड आया, 3-4 स्टेट अवार्ड आया. हम फादर हम फुल सपोर्ट करते हमारा बेटे को. வர்ஷினியின் நடனத்தை காண்பவர்கள் இமைக்க மறந்து நிற்பதாக இவரை மெருகேற்றிய ஆசிரியர் நெகிழ்ச்சி பொங்க கூறுகிறார். कुचिपुड़ी एंड भरतनाट्यम मेरे पास बहुत सीख रही है एंड स्टेट वाइजेस
एंड नेशनल अवेयरनेस आगे भी लेके जाना बोल के हम सोच रहे हैं उनको आगे भी बढ़ेगी वो. எரியும் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் அவசியம் என்பார்கள். அப்படி குழந்தைகளுக்குள் இருந்து முளைத்தெழும் திறமைகளை குடும்பத்தினர் அங்கீகரிக்க வேண்டும். அப்போது நாம் நினைப்பது மட்டுமல்ல, நினைக்காத அதிசயங்களும் கூட நடக்கும். My brother daughter who is interested in other cultural activities like Bharatanatyam, Sangeet, Kuchipudi, music, drawing, etc. And she is very good in all cultural activities. நடனம் மட்டுமல்ல, பாடல், இசை, ஓவியம், படிப்பில் கூட வர்ஷினிக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. இது தவிர IAS ஆக வேண்டும் என்பதும் இவருக்கு ஒரு கனவாம். நடனத்தின் தேவதைக்கு நாட்டின் தேவைகள் தெரியாதா என்ன? குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை கௌரவிக்கும் பைஜூஸ் யங் ஜீனியஸ் நிகழ்ச்சியை தினமும் காலை 11 மணிக்கு மற்றும் 4 மணிக்கு காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. தேர்தலை கருத்தில் கொண்டு டேட்டா கார்டு இலவசம் என அறிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா காட்ட மக்கள் காத்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் அக்கட்சியின் சார்பில் பொங்கல் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒரே நாளில் 3 இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஸ்டாலின் தனியார் தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொண்ட 200 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார். அத்துடன் கணினி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 150 பேருக்கு மடிக்கணினி வழங்கினார். இதனையடுத்து பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என்றும் தேர்தலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் பழனிசாமி நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாக விமர்சித்தார். ஒவ்வொரு வருஷமும் தை வருது, வராம இல்ல. ஆனா இந்த வருஷம் தை பிறக்கத்தான் போகுது, வழி பிறக்கத்தான் போகுது. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப திடீர்னு தேர்தல் வரப்போகிற காரணத்தினால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய புதிய அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு அதை சிந்திச்சு பார்க்கல. தேர்தல் வருகிற காரணத்தினால இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி டேட்டா கார்டு கொடுக்க போறேன்னு சொல்லி, டேட்டா கார்டுன்னு சொல்ற அவருக்கு டாட்டா காட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறாங்க. பாஜகவிற்கு அதிமுக அடிமை அல்ல என்றும் திட்டங்களுக்காகவே நல்லுறவு வைத்திருப்பதாகவும் அதிமுக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பிஜேபியோட கூட்டணி சேர்வதனால நாங்க பிஜேபிக்கு அடிமையாயிட்டோம் சொல்லி நாங்க தான் புதுசா பிஜேபியோட கூட்டணி சேரங்கிறது இல்ல. திமுக மத்திய அரசுல பிஜேபியோட வாஜ்பாயோட அரசாங்கத்துல கூட்டணி சேர்ந்து 5 பேர் மந்திரிகளா 4 வருஷம் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் நினைச்சுக்கணும். நாங்க வெளியே வந்தோடனே அவங்க போய் பூந்துட்டாங்க. 2009 நாங்க வெளியே வந்த உடனே அவங்க போய் பூந்துட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பூதுல. தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் அவர்களின் குடும்பம் லாபம் அடையவே பல திட்டங்களை தீட்டி வெற்றி பெற்று விட்டதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீரமைப்போம் தமிழகத்தை என்ற தலைப்பில் ஈரோட்டில் அக்கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய கமல், ஆட்சியாளர்கள் பாலம் என்பதை லாபம் என்று மாற்றிவிட்டதாக விமர்சித்தார். அடிப்படை கடமை அதை வெளியே ஏதோ இனி வரப்போகும் லட்சியமாக யோசித்து பேசிக் கொண்டிருப்பது ஒரு வியப்பாக இருக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு இன்னமும் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது நாம் எவ்வளவு களவாடி இருக்கிறோம் மக்கள் குணத்தை என்பதை மக்களே கூட அதற்கு உடந்தையாக இருந்ததுதான் இந்த களவில் அவர்களும் உடந்தையாக இருந்தது. சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்து பலத்த பாதுகாப்புடன் விமானம் மூலம் டெல்லி, சென்னை உட்பட நாடு முழுவதும் 13 நகரங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. கொரோனாவுக்கு எதிராக சீரம் நிறுவனம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தயாரித்துள்ள தடுப்பூசி மருந்துகள் வரும் 16ஆம் தேதி முதல் முன்கள பணியாளர்கள் 3 கோடி பேருக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சீரம் நிறுவனத்திடம் இருந்து 1 கோடி டோஸ்களையும் பாரத் பயோடெக் நிறுவனத்திடம் இருந்து 55 லட்சம் டோஸ்களையும் மத்திய அரசு கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்திருந்தது. அதில் முதல் கட்டமாக புனேவில் உள்ள சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணிக்கு
56 லட்சம் டோஸ் கோவிஷீல்டுகளை 3 ட்ரக்குகளில் புனே விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தடுப்பூசி ட்ரக்குகள் புறப்படும் முன்பு ட்ரக்குகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டன. குளிர்சாதன வசதியுடன் கூடிய தலா 32 கிலோ எடையிலான 478 பெட்டிகளில் தடுப்பு மருந்துகள் கொண்டுவரப்பட்டன. சரியாக 8 மணி அளவில் ஸ்பைஸ்ஜெட் விமானம் மூலம் 34 பெட்டிகளில் தடுப்பு மருந்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விமானம் டெல்லியில் காலை 10 மணிக்கு தரையிறங்கியது. இதேபோன்று புனேவில் இருந்து கோயேர் விமானம் மூலம் 5,36,500 டோஸ்கள் காலை 10:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தது. அங்கிருந்து 4 வாகனங்கள் மூலம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில குளிர்பதன கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டன. அதன் பிறகு தடுப்பூசி மருந்துகள் 10 மண்டலங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட உள்ளது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி மருந்துகள் 20,000 டோஸ் விரைவில் தமிழகம் வரவுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 4,39,594 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். ரிகவரியான கேஸு, கோமார்பிட் கேஸு எல்லாருக்கும் போடலாங்கிற கருத்து தான் இருக்கு. அந்த நேரத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவர் தர்மல் அவங்களுக்கு மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி போட தொடங்கினவர்கள் கூட அந்த 2ஆம் தடுப்பூசி முடிந்து 14 நாளுக்கு பிறகு வரைக்கும், அதுக்கப்புறமும் கோவிட் பிஹேவியர் இது எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ இனிமேல் நம்ம மாஸ்க் போட வேண்டியது, மாஸ்க் கட்டாயம் போட வேண்டும். புனேவில் இருந்து கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட், கோ ஏர்லைன்ஸ், இண்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான 9 விமானங்கள் மூலம் கொல்கத்தா, குவஹாத்தி, சிலாங், அகமதாபாத், விஜயவாடா, பெங்களூரு, லக்னோ உட்பட 13 நகரங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. புனேவிலிருந்து மும்பைக்கு சாலை மார்க்கமாக தடுப்பு மருந்துகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இந்தியாவில் வரும் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடப்பட உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி திட்டமாக பார்க்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் என 3 கோடி பேருக்கும், அதன் பிறகு 50 வயதை கடந்தவர்கள், இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என 27 கோடி பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சீரம் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அடார் பூனவில்லா கோவிஷீல்டு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள குழுவினருடனான புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இறுதியாக அனுப்பி வைத்த நிகழ்ச்சி சீரம் குழுவுக்கு உணர்வுபூர்வமான தருணம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், சீரம் நிறுவனத்திடமிருந்து 1,10,00,000 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளை தலா 200 ரூபாய் விலையில் வாங்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாரத் பயோடெக் நிறுவனத்திடமிருந்து 55 லட்சம் தடுப்பு மருந்துகளை வாங்க உள்ளதாக அவர் கூறினார். இதில் 38,50,000 மருந்துகளை தலா 295 ரூபாய் விலையில் மத்திய அரசு வாங்கும் என்றும் அவர் கூறினார். சிறப்பு நடவடிக்கையாக 16,50,000 மருந்துகளை பாரத் பயோடெக் நிறுவனம் கட்டணம் எதுவுமின்றி இலவசமாக வழங்கும் என்றும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். 2 முறை தடுப்பூசி போடப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகே உடலில் நோய் எதிர்ப்பு திறன் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி பள்ளிகள் மூடப்பட்டன. ஆன்லைன் வாயிலாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் நலன் கருதி பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதில் பள்ளிகளை திறக்கலாம் என்று பெரும்பான்மையான பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் வரும் 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்களுக்கு மிகாமல் அமர ஏற்பாடு செய்யவும், பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு விடுதிகளை திறக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகளை வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 9 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசின் இந்த முடிவிற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளன. ஸ்கூல்லே நல்லா குரூப் ஸ்டடி மாதிரி படிச்சுட்டு இருப்போம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி குரூப் ஸ்டடி மாதிரிலாம் படிக்க முடியல. அதனால் ஸ்கூல் திறந்தா எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. இப்போ இங்கேருந்து பஸ்ஸில் டவுன் ஹால் வரைக்கும் போகிறோன்னா பஸ்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அதிலே நிறைய புதுசாக கொரோனா வேறு வருதுங்கிறாங்க. அதில் ஒரு பயமாக இருக்குண்ணா. ஸ்கூலில் போனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது
அவங்களுக்கும் வரும், மற்ற எல்லாத்துக்கும் பரவிடணும். ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ வந்து சேஃப் இல்லைங்க. வீட்டில் இருக்கும்போது நம்மளோட கண்காணிப்பில் சமூக இடைவெளியோட ஒரு பாதுகாப்போடு இருக்கிறாங்க, மாஸ்கெல்லாம் போட்டு. ஆனால் ஸ்கூலுக்குன்னு போகும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடவும், ஓடி பிடிச்சி விளையாட அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சமூக இடைவெளி வந்து அங்கே கிடைக்காது. இந்த இளம் வயதிலேயே இதை போன்ற பேரிடர்களை போராடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக கூட இந்த காலத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொது போக்குவரத்தில் கவனம் தேவை. 25% 30% தான் மாணவர்கள் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் செல்லுகின்ற அளவுக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மாணவர்கள் பள்ளிக்கு வந்து விட்டார்கள், நமக்கு ரிசல்ட் வேணும், எல்லாரையும் அப்படி 100% வாங்குகிற ஆர்வ கோளாறுல தனியார் பள்ளிக்கூடம் தவறு செய்துவிடக்கூடாது. அதாவது மிக அதிகமான நேரத்தை அவர்களை அங்கு அமர்த்தி அது போன்ற வேலைகளாம் செய்யக்கூடாது. பள்ளி திறப்பு முடிவிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கல்வியாளர்கள் பள்ளிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மாணவன் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்லா எழுதணும், ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸில் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக ரெகுலர் கிளாஸ் தேவைப்படுது. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்கூல்ஸ் வந்து 10th 12th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எல்லா ஹெல்த் ப்ரிகாஷனரி மெஷரும் அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் வாயிலாக பயில்வதை விட நேரடியாக படிப்பதால் தான் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் இன்று நாம் பார்க்க போகும் சட்டமன்ற தொகுதி அதிமுக இதுவரை வெல்லாத தொகுதி. அது என்ன தொகுதி தெரியுமா? தியாகராஜர் 6 இடங்களில் கோயில் கொண்டுள்ளதால் ஆரூர் என தேவார பாடல்களில் குறிப்பிடப்படுவதே இந்த திருவாரூர். 33 ஏக்கர் பரப்பளவில் தியாகராஜர் கோயிலும் அதே பரப்பளவில் கமலாலய குளமும் அமைந்துள்ளது இந்த ஊரின் சிறப்பு. 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்ட ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையை பெற்றது. சோழர்களின் தலைநகராக திகழ்ந்த ஊர் இது. இத்தனை சிறப்புமிக்க திருவாரூரில்தான் சங்கீத மும்மூர்த்திகளாக போற்றப்படும் தியாகராஜ பாகவதர், முத்துச்சாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் பிறந்தனர். காவிரி டெல்டா பகுதியான திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 90,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடக்கிறது. இதற்கு மத்தியில்தான் ONGC சார்பில் 80 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகள் மூலம் கச்சா எண்ணெய் எடுக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு அருகே நரம்புகளாய் ஊடுருவியுள்ள குழாய்கள் மூலம் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதில் ஏற்படும் கசிவால் நெல் வயல்கள் பாதிக்கப்படுவது தீராத பிரச்சனை. முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தது நாகை மாவட்டம் திருக்குவளை என்ற போதும் சிறு வயதிலேயே திருவாரூரை அடுத்த காட்டூரில்தான் தாயுடன் அவர் குடியேறினார். அங்கே கருணாநிதியின் தாய்க்கு நினைவிடமும் உண்டு. பதிமூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்ற கருணாநிதி 2011 மற்றும் 2016 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் இருந்துதான் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 ஆண்டு 68,366 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் பன்னீர்செல்வத்தை கருணாநிதி வீழ்த்தினார். அவர் சந்தித்த தேர்தல்களில் மட்டுமல்ல, அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசம் அது. இந்த தொகுதியில் அதிமுக வென்றதே இல்லை. கடந்த 25 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திமுக இதுவரை 8 முறை வென்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 முறையும் காங்கிரஸ் 1 முறையும் வென்றுள்ளன. இந்த தொகுதியின் MLA-வாக இருந்த கருணாநிதி மரணமடைந்த நிலையில் 2019 ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் திமுகவின் பூண்டி கலைவாணன் அதிமுக வேட்பாளர் ஜீவானந்தத்தை 64,571 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். திருவாரூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அறிவிக்கப்பட்ட அரைவட்ட சாலை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். நாகை, திருவாரூர், தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகள் பாதையில் கைவிடப்பட்டதால் குண்டும் குடியுமாயிருக்கும் சாலையால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பல வெளியூர் பேருந்துகள்
விளமலில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலேயே நின்று விடுவதாலும் நகருக்குள் செல்லாமல் புறவழிச்சாலையில் இறக்கி விடுவதாலும் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆனாலும் சமகால பிரச்சனைகளை அலசியபடி தேர்தலுக்கு வாக்காளர்கள் தயாராகிவிட்டனர். மக்களுக்கான நலத்திட்டங்களை, மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத மரபு சார்ந்த தொழில்களை, வேளாண்மையை, இயற்கை சுற்றுச்சூழலை, தாய்மொழி கல்வியை எல்லாத்தையுமே பேசுகிற மாற்று சக்தியாக இருக்கிறவங்கள வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தான் ஆச்சரியம். அவர் வராமல் போனாலும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொன்னால், அவர் மனசார விரும்பி நான் அரசியலுக்கு வரணும், இந்த பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், தமிழக மக்கள் சொன்ன சினிமாவில் தான் வசனம் பேசியிருக்காரு ஒழிஞ்சு அவரோட உள்ளார்ந்து அந்த உணர்வுகள்கிட்ட இல்லை. திமுகவின் கோட்டை திருவாரூர் என்பது மீண்டும் நிரூபணமாகுமா? அதிமுக முதல் வெற்றியை பெறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செந்தில் குமரன். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குத்தாலம், மணல்மேடு, மங்கைநல்லூர், பாலையூர் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதேபோன்று நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தேவக்கோட்டை அருகே உள்ள அனுக்கனேந்தல் கிராமத்தில் ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் விவசாயி கோட்டைச்சாமி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொடைக்கானல் மற்றும் அதன் மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கூக்கால், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. காற்றுடன் பெய்த மழையால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் பல்வேறு இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் சாரல் மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தோவாளை, சுசீந்திரம், இரணியல், ஆரல்வாய்மொழி, அருமநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சின்னாறு, முக்கூடல் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். இந்நிலையில் குமரி மற்றும் இலங்கை கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். குமரி மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியில் மணிக்கு 44 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று மன்னார் வளைகுடா பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் நிரம்பியுள்ளன. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 40,000 கனஅடி வீதம் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 50 பேர் நெல்லை விரைந்தனர். இவர்கள் 2 குழுக்களாக முகாமிட்டு கண்காணிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் அரசின் மாத உதவித்தொகை பெறும் சுமார் 2 லட்சம் பேரின் ஆதார் எண் ரேஷன் கார்டில் இணைக்கப்படாத காரணத்தால் 3 ஆண்டுகளாக அரசின் இலவச அரிசி உட்பட எந்த நலத்திட்டமும் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர்.
2016ஆம் ஆண்டு ரேஷன் அட்டைகளை அனைத்தையும் ஸ்மார்ட் அட்டைகளாக மாற்ற அவற்றை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என அரசு அறிவித்தது. அப்போது தமிழகம் முழுவதும் அரசின் மாத உதவித்தொகை பெறும் முதியோர், ஊனமுற்றோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரும் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் இவர்களின் ஆதார் எண் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படாததால் இவர்களுக்கு அரசின் எந்த நிதி உதவியும் கிடைக்காமல் போனது. இதேபோல் தமிழகம் முழுவதும் சுமார் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சுற்று வட்டாரத்தில் மட்டும் 300 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆதரவற்ற முதியவர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். முதியோர் பணம் வாங்குறவங்களுக்கு இவங்களுக்கு 3 வருஷமா அரிசியே வரல, ரூபாவும் வரல. ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வருவாங்க, இந்த பாட்டிலாம் வருவாங்க, வந்து அரிசி இருக்கான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க இல்லம்மா உங்களுக்கு வரல இந்த வட்டம், அடுத்த வட்டம் தான் வரும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன சார் செய்யறது, வட்டம் இப்படியே சொல்றீங்களே, நாங்க போய் எங்க போய் வாங்குறதுன்னு கேட்பாங்க. கேட்டப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க தாலுகாசு போங்க, இல்ல தூத்துக்குடி போங்க அப்படிம்பாங்க. வயசான காலத்துல அதையும் அலைஞ்சு பார்த்துருக்காங்க, அவங்க போய் அலைஞ்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதுவும் கிடைக்கல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, பட்டினி கிடப்பாங்களா? இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல தடவை அரசாங்கத்தில் பல முயற்சி பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் செவிசாய்க்காமல் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அரிசி அட்டையை அதாவது சீனி அட்டையை அரிசி அட்டையை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு 3 தடவை அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்தது. இவங்களுக்கு ஒரு தடவை கூட அந்த வாய்ப்பு கொடுக்கல. அதாவது அவங்க வசதி உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு எதுக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் ஏற்படுத்தி தரலைங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இதை உடனடியாக செய்யணும். இல்லைன்னா ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின அன்னைக்கு எல்லாருமே அவரவர் இல்லங்களில் கருப்பு கொடியிட்டு வயிற்றில் ஈரத்துணி கட்டி உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு அரசாங்கம் தள்ளிவிடக்கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இது குறித்து வட்ட வழங்கல் அலுவலர் கலாவிடம் கேட்டபோது மாநிலம் முழுவதும் உள்ள பிரச்சனை என்பதால் அரசு சிறப்பு ஆணை வெளியிட்டால் மட்டுமே விடுபட்டவர்களை இணைக்க முடியும் என தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். இந்தியராக இருப்பதில் நாம் ஏன் பெருமை கொள்ள வேண்டும்? எத்தகைய சூழலிலும் நாம் தனித்து சிறந்து விளங்க காரணமாக என்ன? அரசை நாடாமல் சுயசார்புடன் பல இந்தியர்கள் சாதித்து வருகின்றனர். இதுபோன்ற மனிதர்களின் கதையை தேடிப்பிடித்து ஐடிசியுடன் இணைந்து ஸ்வபிமான் பாரத் என்ற வெற்றி கதைகளை உங்கள் முன் கொண்டு வருகிறது நியூஸ் 18 தொலைக்காட்சி. IIM பட்டதாரி குறித்த வெற்றி கதையை இன்று பார்க்கலாம். An alumnus of IIM Ahmedabad, Shivendra Singh quit a cushy corporate job in Dubai 4 years ago. He chose to start growing his startup, Barton Breeze. It operates fully automated farms to grow clean and pesticide-free vegetables without any soil involved. There are a lot of problems in agriculture in India. I mean, especially with the logistic issues, with the production issues, that the climate is changing dramatically. So we realized there is a requirement of some changes, either in terms of technology or in terms of anything which can resolve these problems. And that's where we realized it's a time when we can do it in India. Today, the startup has built 17 farms across 9 states in India and some locations in Dubai and Qatar as well. Our business model is very well effective in terms of getting results to the farmer. With the help of technology, farmer can retain back the money he has invested. Barton Breeze is ushering in the winds of change in Indian agriculture the Swabhiman way.